வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜியேசன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ்லேயும் சரி பர்சனலாகவும் சரி கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இஷ்யூஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதை பற்றின சில கிளாரிஃபிகேஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு இதுக்கு வந்து நமக்கு ரிவைஸ்டு லிஸ்ட்டு பிஎஸ்எல் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருந்துச்சு, என்ன மாதிரியான சேஞ்சஸ் இன்னுமே இருக்கும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எனர்ஜியேசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் சம்மந்தமான எல்லா நியூஸஸ், அதே நேரத்தில் ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே தெளிவான முறையில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி இது வந்து நிறைய ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து அப்பாயின்மெண்ட்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இருக்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு தெரியுது. ஆனால் இன்னுமே இதில் வந்து நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஏன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ரிலீஸ் ஆகிறதுல இருக்குது, அதாவது இஷ்யூஸ் அண்ட் டிலேஸ் இருக்குது அப்படிங்கிறதுல முக்கியமான 3 விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். எலிஜிபிள், அதாவது இன்எலிஜிபிள் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். இன்எலிஜிபிளாக இருக்கவங்க எலிஜிபிளுக்கு கொண்டு வராங்க. அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸை வந்து டிஆர்பியில் சப்மிட் பண்ணி எலிஜிபிளாக இன்எலிஜிபிளாக கொண்டு வராங்க. ஸோ அதற்காகவும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து கோர்ட்டு கேசஸ் வந்து ஒவ்வொன்றுமே, அதாவது மிகப்பெரிய மாசாக வந்து தொடரப்பட்ட வழக்குகளில் வந்து ஸ்டே ஆணை, அதாவது தடை ஆணை வந்து விலக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் சில கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதாக தகவல் வருது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் சில கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாகிரஃபியில் இருக்கிறவங்க வந்து அந்த ஜாகிரஃபி மேஜர், நிறைய மேஜரில் அந்த இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனால் நிறைய மாசான நம்பர்ஸ் வந்து ஜாகிரஃபியில் வந்து, அதாவது 2019 தான் அவங்க வந்து ஜாகிரஃபி படிக்கிறாங்க. பட்டு 13 அவங்க வந்து இது வாங்கிடுறாங்க. டெட்டு பாஸ் பண்ணது 13, பட்டு வேறு ஒரு மேஜர் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபி படித்து ஜாகிரஃபி டீச்சராக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இதை பற்றின நிறைய இஷ்யூஸ் அண்ட் மெயில்ஸ் அண்டு இது வந்து உங்களுக்கு டிஆர்பிக்கு திரும்ப போயிட்டுருக்கு, இப்போவும் போயிட்டுருக்கு. ஸோ செலெக்ஷன் ஆனவங்க அந்த மாறி அந்த நியூஸ் வந்திருக்கா, அதாவது அவங்களோட நேம் வந்து வரக்கூடாது, அவங்க நேம்னு கிடையாது. ஆக்சுவலாக என்ன பாயிண்ட்டுன்னா, ஜாகிரஃபி படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டெட்டு பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட் வச்சு ஒரு டிஆர்பியில் நிறைய பேர் வந்து 2 சைடும் நாங்கள் இப்போ டெட் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, எங்களுக்கு வந்து எலிஜிபிள் உண்டுங்கிறதும் சரி, இன்எலிஜிபிள் அப்படிங்கிறதுலையும் சரி 2 முக்கியமான தகவல்கள் போயிட்டுருக்கு. அது வந்து முடிவுக்கு வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக ஆதாரத்தோடு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீதி எல்லாமே உங்களுக்கு சின்ன விஷயங்கள். கம்யூனல் டேர்னில் நேம் மாறி இருக்குது, கம்யூனல் டேர்ன் மாறி இருக்குது சில பேருக்கு வந்த லிஸ்ட்டில். இன்னுமே இங்கிலீஷு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணி பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து எலிஜிபிள் டு இன்எலிஜிபிள் வந்திருக்கு, இன்எலிஜிபிள் டு எலிஜிபிள் வந்திருக்காங்க. அது ஓகே, அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இந்த ஜியாகிரஃபி இஷ்யூ இது இல்லாமல் சில அந்த ஜிஓ, அது என்னது ஈக்குவலன்ட் ஜிஓ, இதெல்லாம் வந்து எலிஜிபிள் இன்எலிஜிபிள் வந்துட்டுருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் யாரோட உரிமையும் மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து வெயிட் பண்ணி திரும்ப வந்து தேவைப்படுறவங்கள வந்து கூப்பிட்டு சரி பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அதை வாங்கி பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் விரைவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இது வந்து வெளியிடப்பட்டு உடனடியாக வந்து அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் நடந்து முடிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கேஸு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்பாயின்மெண்ட் விரைவில் இருக்கும் அப்படிங்கிறது பலதரப்பட்ட தகவல்கள் ஏற்கனவே நிறையா தடவை அஷ்யூர் பண்ணப்பட்டது தான். ஸோ அதனால் இந்த 2 விஷயங்கள் டிஆர்பிக்கு நம்மளோட இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சிவி லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் இருக்கவங்க, இந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கிற சில பேருக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்.
அந்த மாதிரி சில சேஞ்சஸ் தான் வந்துட்டுருக்கு. மத்தபடி யாரும் பயப்பட வேண்டாம். ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாரும் வெளியில போகறதுக்கான வாய்ப்புகள் 100% கம்மி தான். அதனால ரொம்ப பயந்துக்க வேண்டாம். ஆனா வெளியிலேருந்து ஒருத்தர் 2 பேர் கம்யூனல் டர்ன் வகையிலாவோ, இல்லை வெர்டிகலா வேற ஏதாவது கோட்டா வகையிலாவோ உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு சிலர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தபடி வேற எந்த இஷ்யூஸும் இல்ல. ஸோ லேட் ஆகுது. நமக்கு 1 நாள், 2 நாள் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அங்க ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சீக்கிரமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் நெறைய பேர் மாறுமா, ஏதாவது வெளியில போயிடுவோமா அப்படின்னு பயம் இருக்கு. அதே மாதிரி உள்ள வந்துருவோமான்னும் இருக்கு. ஒரு சில பேருக்கு லாஸ்ட்டா சிவி போயிட்டு வந்த லாஸ்ட்டா இருக்க சில பேருக்கும் அந்த தாட் இருக்கு. ஸோ நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். இன்னும் சில பேருக்கு உள்ள வர வாய்ப்பு இருக்கலாம். உள்ள இருக்கவங்க மேக்ஸிமம் வெளியில போறதுக்கான வாய்ப்பு இல்ல. பயப்பட வேண்டாம். ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்புவோம். சீக்கிரமே எல்லாமே இப்ப இந்த பிஜி வந்து ஒரு 34 பேர் நியமனம் குடுத்துருக்காங்க. பழைய லிஸ்ட் போட்டிருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு நியமனம் குடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் சில பேருக்குலாம் வந்து பெண்டிங்ல இருந்த கோர்ட் கேஸின் அடிப்படையில பிஜிக்கு குடுத்துருக்காங்க. அதே மாரி இந்த பிடிபிஜி 2% கேஸுக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா நம்மளோட அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கு அதே சைமல்டேனியஸாக நமக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். சீக்கிரமே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.